வணக்கம். நெருப்பு தப்பல சோத்துக்கே வழி இல்லாத ஒரு நாடு கனடா மாறி வந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். அப்போ அது கூட நம்மளுடைய நட்பு வட்டாரங்களில் எல்லாருமே வந்து எழுதியிருக்கிறீங்க. என்னையா எங்கள் அண்ணன் தம்பி, என் சித்தப்பன் பெரியப்பன், என் மாமன் மச்சான், என் உற்ற உறவினர்கள்லாம் கனடாவில் தான் இருக்கிறாங்க, நீ என்னையா இப்படி பேசுகிற அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. எல்லோரும் இருப்பாங்கங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. போனவங்க, இருந்தவங்க, இருந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நம்ம பெருமைக்கு எருமை வைக்கிறோம்னு ஒரு பழமொழியை பயன்படுத்துவோம்ல, அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. சில பேர் உண்மைகளை வெளியில் சொல்லுவாங்க, சில பேர் எப்போவுமே உண்மையை சொல்கிறதே இல்லை. இன்னும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் நாங்கள் வந்து இங்கே இருக்கோம், அங்கே இருக்கோம், இப்படி இருக்கோம், அப்படி இருக்கோம் அப்படின்ற பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கனடாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம அதாவது இடைவிடாது இருக்கக்கூடிய மின்சாரம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அதாவது வரி வாழ்க்கையாகவே இருக்குது. அந்த வரி வாழ்க்கையில் தடுமாறி சிலர் வேறு வழி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது உண்மை. ஒரு வீடு வாங்கினோன்னா அந்த வீடு ஒரு 70 வருஷம் 60 வருஷத்துக்கு கட்டணும். அப்போ செத்து ஆவியாக வந்தாலும் நம்ம அந்த வீட்டுக்கு தவணைகளை கட்டிக்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு கட்டாய சூழலும் இருக்குது. எல்லா ஒரு பொருள் வாங்கினாலும் வாங்குகிற பொருள் நமக்கு அப்போவே அது சொந்தமடைவதில்லை. அது அரசாங்கத்தின் பக்கம் இருக்கும், அந்த வங்கியினுடைய பக்கம் இருக்கும். அதற்கப்புறம் நம்ம பணத்தை கட்டி தான் நம்ம வாங்க போகிறோம். அதனால் 60-70 வருஷம் போராடணும். அப்படி போராடுறவங்களும் அங்கே போராடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே போல் இங்கே வந்து அந்த விழிப்புணர்வுகள் என்பது சிறப்பாக இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் இன்றைக்கு கனடா போன்ற நாடுகளில் இன்றைக்கு நிறைய பேர் மோகமடைந்து சென்று கொண்டு இருக்கீங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சோத்துக்கொல்லி இல்லாமல் ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரல. அந்த நிலைகள் உருவாகக்கூடும், அந்த நிலைகள் உருவாகலாம். சோத்துக்கே வழி இல்லாத ஒரு நாடாக வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை பதிவு தான் நெருப்பு தமிழனுடைய பதிவு. சிந்தித்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.